சரவண பவனார் இஷ்டருக்குதவும் செங்கதிர்வேல். ஏ ராஜா, என்னம்மா? ராணி அவி நம்மள கவனிக்கவே இல்லை, அவங்களுக்கு காதும் கேட்கல. எப்படி மாடிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பாருங்க. ராணியக்கோ. அட சின்ன பொண்ணு சரசக்கா, வாங்க வாங்க. எம்மா என்ன அதிசயமா இருக்கு. ராணி, நல்ல பிள்ளைல கொஞ்சிட்டு இருக்கியே. என்னோட தெய்வமே அவங்க தான்க்கா, அப்புறம் அவங்கள கொஞ்சாம. அது சரி. சரிக்கா, இந்தாங்க, நான் உங்களுக்காண்டி வடை செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். நீயா செஞ்சு சின்ன பொண்ணு? ஆமா ராணி, அவதான் பண்ணிருக்கா. ரொம்ப நல்லா பண்ணிருக்கா பாத்துக்க. சரி வாங்க வீட்டுக்குள்ள போவோம், காப்பி குடிச்சிட்டே பேசலாம். நீ சாப்பிட்டியா ராணி? இல்லக்கா, இனிமேதான் சாப்பிடணும். பாலை கலந்துட்டு போய் சொசைட்டிக்கு கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். சரிக்கா, இந்தாங்க, சீக்கிரம் சாப்பிடுங்க. ராணி, நீ பொங்கல் பரிசு வாங்கிட்டியா? இல்லக்கா, இனிமேதான் போகணும். அப்படியே போற வழியில உங்களுக்கு கூப்பிட்டு போலான்னு நினைச்சேன். நீங்க வாங்கிட்டீங்களா அதுக்குள்ள? இல்ல இனிமேதான். அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்ட்டு வந்தோம். நீ சீக்கிரம் சாப்பிட்டு நம்ம போயிட்டு வந்துடலாம். ரொம்ப நேரம் ஆயிட்டா அப்புறம் பரிசெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும். அங்க ஏற்கனவே ரொம்ப லைன் இருக்காங்க, நான் கேள்விப்பட்டேன். அதனால நம்ம இப்பவுமே போறதுதான் நல்லது. அப்புறம் பேசிட்டே நின்னா எப்படி? போய் சாப்பிடுங்க போங்க. ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் தான் பையன் நீட்டிகிட்டே இருக்கிறது? வாங்கணும்னு தோணுதா? ஐயோ சாரி ஜெனபனி, இந்த வாங்கிட்டேன். சரி வாங்க உள்ள. சரி வா போலாம். எக்கோ, இந்த மேல உள்ள கொடி எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா பாக்குறதுக்கு? சரசக்கா வீட்லயும் இதே மாதிரிதான், ரொம்ப அழகா இருக்கு. ஆமா சின்ன பொண்ணு, எனக்கே பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அட ரொம்ப நல்லா இருக்கு சின்ன பொண்ணு, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எக்கோ, அதெல்லாம் நான் நல்லதாக்கா பண்ணுவேன். ஆனா என்ன பண்ணதான் மாட்டேன். சிரிங்க, என் பொழப்பு இப்படிதான், சிரிப்பா சிரிக்கி. ஆமா, உனக்கு சமைக்க பிடிக்காது, சமைக்க மாட்டா, கேட்டா பொழப்பு சிரிக்காமல மறுபடி. என்னக்கா செய்ய? எல்லா வேலையும் பாத்துருக்கா, ஆனா அந்த சமையல் மட்டும் பிடிக்க மாட்டேங்க. உன்னையும் வச்சுக்கிட்டு உன் மாமியாரு வேலை பார்த்துட்டு இருக்காவளே, பரவாயில்ல, உங்களை பாராட்டணுடி. நல்லா சொல்றீங்களே. வேலை செய்ய பிடிக்காதுதான், ஆனா செய்யாமல இருக்கேன். நான் தானே செய்யறேன், அவையில செய்யறவ. நல்லதா வருவே, உன்னை உட்கார மாமியா செய்வாளோ? எனக்கு ஒன்றும் செஞ்சு கொடுக்க வேண்டாக்கா, ஆனா கூட மாட செஞ்சா ஒன்றும் தப்பு இல்லையே. அப்படியே பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துட்டே இருந்தா சரி பரவாயில்ல. கூட மாட வந்து வேலை தான் செய்யல, அப்படியாவது சும்மா இருக்க வேண்டியதானே? இல்லையே, வேலைக்கு இவளுக்கு சாப்பாடு மட்டும் கரெக்டா வந்துடணும். அப்படி சொல்லாத சின்ன பொண்ணு, வயசாச்சு பத்தியா, அவங்களுக்கு வேலைக்கு சாப்பிடலன்னா ஒரு மாதிரி கைகாலம் ஆட ஆரம்பிச்சிடும் பார்த்துருக்கேன். அதனாலதான் அவன் இப்படி கேட்டுட்டு இருக்காவ. ஒண்ணு வேலை வாங்கணும்னா இல்லாட்டி அதெல்லாம் இவளுக்கு சொல்லிலாம் புரிய வைக்க முடியாதுக்க. என்னமா சொல்லுங்க, தான் பிடிச்ச பிடியில தான் நிப்பாள்வேன். என் நிக்கி மினாஜ் எவ்வளோ ஆசையா உங்களுக்கு வடை எடுத்துட்டு வந்து கொடுத்தா நீங்க என்னையே குறை சொல்வேலோ? என்னது சொன்னா அண்ணாஜா? எக்கோ, அது நிக்கி மினாஜ். அது யாருல சின்ன பொண்ணு? ஆமாலா, அது யாரு? எந்த பேரை வச்சு என்ன கூப்பிட்டு இருக்கா? எக்கா, உங்களுக்கு நிக்கி மினாஜ் தெரியாதோ? யாரு அது? நம்ம ஊரா? பேர் வித்தியாசமா இருக்கு. காரியத்தை கெடுத்தீங்க போங்க. நிக்கி மினாஜுங்கிறது ஒரு ரேப்பர், சிங்கர், அது என்ன பாடகி, ஹாலிவுட்ல. போங்க, உங்களை போய் அவ கூட கம்பேர் பண்ணிட்டேனே. அது யாரடி? நான் பார்த்திருக்கணும், எனக்கு தெரியுமா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிக்கி மினாஜை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சரி, இதெல்லாம் விடுங்கக்கா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த ரேஷன் கடைக்கு முன்னாடி இன்னைக்கு எல்லாரும் லைனில் நிற்கிறதுக்கு பதிலாக நம்ம கொண்டு போகிறோம்ல கட்டை பையோ இல்லைன்னா துண்டு, தோல்ல போட்டுருக்கு துண்டோ, அதெல்லாம் லைனில் வச்சுட்டு இவையெல்லாம் நல்லா பார்த்து ஓரத்தில் போய் உட்காந்துருக்காங்களாக்கா. என்னலாம் சொல்ற? அட ஆமாக்க. ஏன் வெயில நிக்க முடியல சின்ன பொண்ணு? அப்படிலாம் எனக்கு தெரியலக்கா. ஆனால் எவ்வளோதான் குளிராக இருந்தாலும் பகலில் கொஞ்சம் வெயிலாக தானேக்கா இருக்குது. அதனால தான் கட்டைப்பையோ இல்லைன்னா துண்டையோ போட்டுட்டு அவிய போய் நிழலில் நல்லா உட்காந்தாச்சு. இனிமேல் கடை திறந்தவொடனே வந்து லைனில் நின்ற வேண்டி தானே. இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்கு. ஆமாம்மா இருக்கும். சீக்கிரம் சாப்பிடுங்க. சரி இருங்க, நான் கையோட காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன், நம்ம முழுர் குடிச்சிருவோம். கேட்க மாட்டேலோன்னு பார்த்தேன். யாரா அந்த முகை கேட்டல உங்க இடத்துலயும் நீங்க தான் இல்ல சாப்பிடுங்க அப்புறமா குடிக்கலாம்னு சொன்னீங்க. அப்புறம் என்ன சொல்ற? காப்பி எல்லாம் வேண்டாமா, சீக்கிரம் கிளம்பு, ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துருவோம்.
அக்கா அவ்வளோலாம் அவசரம் வேண்டாக்கா. நம்மளை தவிர நம்ம ஊர் எல்லாமே அங்கே தான் நிற்க போல. நம்ம தான் லாஸ்ட்டு. இப்போ நம்ம எப்படி போனாலும் அவசரமாக போனாலும் சரி, 6 முறை போனாலும் சரி, நம்ம தான் லாஸ்ட்னு ஆகிப்போச்சு. ஸோ மெதுவாகவே கிளம்புங்கக்கா, போகலாம். ஏன்னா 2 பேரும் மத்தியானம் வீட்டில் இருக்காங்கல்ல, சாப்பிட வேண்டாமா? நான் வந்து சமைச்சு கொடுக்க வேண்டாமா? ஏக்கா இட்லின்னு இப்போதான் சாப்பிட்ருக்காவே, நான் வடை வந்து கொடுத்துருக்கேன், எல்லாம் தான் இருக்குல்லக்கா. இன்னைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதானே? சரி பாப்போம். சரி கிளம்புல, அவளை 2த்தையும் கூட்டிட்டு வா. நான் காப்பி குடிச்சா தான் போவேன். அட குரங்கு, நான் தான் எங்க வீட்லயே உன்னை கேட்டலாட்டி வேண்டானா? ஏக்கா அப்புக்கா, இது இப்போ எவ்வளோ நேரம் ஆகுது? ஏமா இரு தாய், இப்போ எடுத்துட்டு வந்து வைக்க கொஞ்ச நேரம், 5 நிமிஷம். பாடுங்க ஓடுங்க. இந்தங்க அக்கா எடுத்துக்கங்க. ஏக்கா எனக்கு அந்த ஆரஞ்சு கலர் கப்பு. சரி தாய் எடுத்துக்க. அப்பாடி இப்போதாக்கா நல்லா இருக்கு. ஆமா ராணி, காப்பி ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு டைப்பா இருக்கு காப்பி எல்லாம். அது கருப்பட்டி காப்பில, அது கூட வித்தியாசம் தெரியாம இருக்கா? இல்ல பக்கி, மேல ஹார்ட் அது இதெல்லாம் வரைஞ்சிருக்கேன், அதான் கேட்டேன். அது சும்மா கொஞ்சம் பழகிட்டு இருந்தேன், அதனால. நல்லா பண்ணிருக்கே ராணி. அரக்கப்படி உங்களுக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எருமை அப்படி சொல்லாத. சரி சும்மாதான் ஒரு விளையாட்டுக்கு கூப்பிட்டேன். அப்படி கிண்டல் பண்ணாதல. இது எனக்கு புதுசாக்கா, நான் எப்பவுமே இப்படி தானே கூப்பிடுவேன். அதான் கிறுக்கி, அப்படி கூப்பிடாதங்க. இப்ப நீங்க மட்டும் எனக்கு இருக்கீங்க, நான் எனக்கு கோமப்பட்டுக்கிட்டு இருக்கேன். குறுந்தாதம்மா. சரி சரி ராணி, குடிச்சு நம்ம கிளம்புவோம். இவட்ட வாய் பேசிட்டு இருந்தா இன்னைக்குள்ள போய்கிட மாட்டோம் நம்ம. சரிக்கா, இப்போ போயிடலாம். ஏங்க சரிக்கா, நீங்க குடிச்சிட்டு வாங்க. நான் போய் வீட்டில் போயிட்டு என் மாமியார்ட்ட சொல்லிட்டு ரேஷன் கார்டு பையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் மீனாவையும் கீதாவையும் கூட்டிட்டு வந்துருதேன். அப்ப நீ உங்க வீட்லயே இருந்துச்சு பொண்ணு. ராணி நானும் உங்க வீட்டுக்கே வந்துருதோம். அதுவும் சரிதாக்கா. சரி நான் கிளம்புறேன்னு, நீங்க பின்னாடி வாங்க. சரி சரி போ, நாங்க வாரோம். சரி சீக்கிரம் வாங்கண்ணே. இந்த மீனாக்கு ஃபோன் பண்ணுவோம். ஃபோன் அடிச்சிட்டு இருக்கு, எடுக்குதா பாரு. யாரு ஃபோன் பண்றது? நிம்மதி தூங்க விடாங்களா? எடுத்து பேசுவோம். ஹலோ. ஏலாம் மீனா, என்னல செய்றா? நிம்மதியா தூங்கிட்டு இருந்தேன், ஆனா அது உனக்கு பொறுத்து இருக்காதே. ஓ அப்படியா? அப்ப நீ போனை வை. ரேஷன் கடையில் பொங்கல் பரிசு கொடுக்காவலாம், அதையும் உன்ட்ட சொல்லிட்டு உன்னை கையோடு கூட்டிகிட்டு போகலான்ட்டு இருந்தேன். பரவாயில்ல, நீ தான் நிம்மதியாக தூங்குறியே, தூங்கு. அப்படியா? எனக்கு தெரியாது சின்ன பொண்ணு. ஆமா, பொங்கல் பரிசு வாங்கணும்னா அதுக்கு கூப்பன் வாங்கணும்ல சின்ன பொண்ணு. அதான் ஏற்கனவே வீடு தேடி வந்து நம்மளுக்கு தந்துட்டாவளே. அது எப்ப நடந்துச்சு? எனக்கு தெரியாது சின்ன பொண்ணு. அது எப்படி பக்கி உனக்கு தெரியும்? எப்பவாவது நீ வீட்டில் இருந்தா தானே அவனுக்கு தெரியும். ஏலா, என்ன ரொம்ப ஓட்டாதானே? நான் மட்டுமா சுத்திக்கிட்டு இருக்கேன், நீனும் என் கூட சேர்ந்து தானே சுத்திக்கிட்டு இருக்க. அதுவும் சரிதான், நீ கெட்டது காணாதுன்னு என்னையும் சேர்ந்து கெடுத்துக்கிட்டு இருக்க. அடிப்பாவி. ஏலா, நீ எஞ்சி உட்காரு. படுத்துக்கிட்டே என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, அப்படிதானே? அது எப்படி சின்ன பொண்ணு? எல்லாம் யாம் அறிவோம். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சரி, இப்போ இதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நீ சீக்கிரம் கிளம்பி வா, எங்க வீட்டுக்கு வானே. அது சரி, ஆனா என்கிட்ட கூப்பன் இல்லையே. பக்கி எல்லார் வீட்டுக்கும் கொடுத்துருக்காங்க, உங்க வீட்டுக்கும் கொடுத்துருப்பாங்க. நீ எதுக்கும் உன் வீட்டுக்காரர்கிட்ட கேளு. சான்ஸ் இருக்குப்பா, சான்ஸ் இருக்கு. சரி, நான் அவட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு ரேஷன் கார்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு வரேன், சரியா? சரி, எதனாலும் வெரசா பண்ணு. நான் 4 மணிக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்றேன். ஓகே பாஸ். சரி, இப்போ 4 மணிக்கு ஃபோன் பண்ணுவோம். யார் ஃபோன் பண்றா? சின்ன பொண்ணு. என் 4 முடி என்ன செய்றிய? காய் வெட்டிட்டு இருக்கேன் டி. என்னன்னு சொல்லு. ரேஷன்ல பொங்கல் பரிசு வாங்கிட்டீங்களா? ஐயோ, மறந்தே போயிட்டே. நீ வாங்கிட்டே சின்ன பொண்ணு? இன்னும் இல்ல. சரி கிளம்புங்க, இப்போ எல்லாரும் போலாம். எல்லாருமே யார் யார் சின்ன பொண்ணு? இது என்ன கேள்வி? 4 முடி நம்ம குரூப் தான், எப்பவும் போலதான். நான், நீங்க, மீனா, சரசக்கா, ராணி அக்கா. சரி சரி, இதோ கார்ல எடுத்துட்டு வந்துருதே. சரி, வர வழியில மீனாவை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வந்துருங்க என்ன? சரி சரி.
சரி நம்ம போய் அத்தைகிட்ட சொல்லிடுவோம். வாழ்வு தான் இப்ப கேக்கட்டு தூங்கிட்டு அத்தை இருந்தீங்கன்னு. தூங்கலாம் இல்லையே, சும்மா அசதியா இருக்கேன்னு கண்ணை மூடினேன் அப்படின்னு சொல்லுவோம். அத்தையோ என்ன அத்தை, ரேஷன்ல பொங்கல் பரிசு கொடுக்காவலாம், நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துருந்தேன். யாரெல்லாம் போறியே? நான், மீனு, சரசக்கா, ராணியக்கா, நாலு முடி. இங்க அவ்வளவு பேர் சேர்ந்து போனாலே சீக்கிரம் வரமாட்டீங்களே. தனியா போனதா அத்தை சீக்கிரம் வர முடியாது. அது எப்படிலாம்? அது அத்தே, நான் தனியா போனா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சரசக்கா, ராணியக்கா தேடி அவிய வீட்டுக்கெல்லாம் போவேன். ஆனா இப்போ நான் அவங்க கூட தான் ஏற்கனவே போறேன். அதனால வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன் பத்தியில. அப்ப நீ தனியா போயிட்டு வந்தா அவில வீட்டுக்குலாம் நீ போயிட்டு வருவா? ஏன் அவில பார்த்தே ஆகணும் உனக்கு? வீடு வீடா அலையறதுலாம் ஒரு பொழப்பா உனக்கு? ஓ, அப்போ வள்ளி மாமியும் நீங்களும் நாள் ஃபுல்லா என்ன பண்ணுவீத்தே? எருமை எருமை, நீ நானும் ஒன்னாடி. ஆமா அத்தை, உங்களை மாதிரிதான் நானும். உங்களுக்கு எப்படி ஒரு ஆள் தேவையோ பேசி எடுத்து இருக்க, எனக்கும் அதே மாதிரி தான். எல்லாம் என் மவனை சொல்லணும். எங்க இருந்து உன்னை பிடிச்சிட்டு வந்தானோ கிறுக்கு பைய. உங்க கோபத்துல எதுக்கத்த மாமாவை ஏசுறிய? மாமாவையா? அதுதான் உங்க வீட்டுக்காரரு. என்னட்டி வளர்தா? நீங்க தானத்தை சொன்னீங்க உங்க மாமன் கிறுக்கு பையனு. அப்போ கிறுக்கு உங்க வீட்டுக்காரர் தானே? உனக்கு அந்த வாய் மட்டும் இல்லைன்னா ஒரு நாய் கூட மதிக்காது. உண்மையை சொன்னா அப்படித்தானத்தே. என்ன சொன்னா? ஒன்றும் இல்லத்தே, இப்போ நான் ரேஷன் கடைக்கு கிளம்புறேன். சோறு எப்போ பொங்க போற? சோறு மட்டும் தானே, நீங்களே பொங்கிருங்க. எதுக்குன்னா நான் வர்றதுக்கு ஒரு வேளை நேரம் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு மயக்கம் வேற வந்துருமே. உங்க உடம்ப நல்லா பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம் அத்தை. அதனால சோறை பொங்கிட்டு டைமுக்கு சாப்பிடணும்னு. நீ சோறை ஒலையில வச்சுட்டு எங்கேயும் போ. அதுவுமா உங்களுக்கு வைக்க முடியாது அத்தை? குளிர்ல எனக்கு கால்கையெல்லாம் ஒலையுதுமா. எனக்கு கொல்லாம இரு, போ ஒலைய வச்சுட்டு போ, நான் பாத்துக்கிறேன். கிளவி என்ன வரத்து வருது? என்னட்டி வாய்க்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லத்தே, நான் சரி ஒலைய வச்சிருந்தேன், ஆனால் மறக்காம சோறை வடிச்சிருங்க, மறந்து இருந்து போயிடாதியே. சரிம்மா தாயி, நீ போ. சரிங்கத்தே. சேத்த படுப்போம். சின்ன பொண்ணு வாங்க மக்களே. ஐயோ அத்தை, நல்லா தூங்கிட்டு இருந்தீங்களோ? தெரியாம எழுப்பிட்டே, மன்னிச்சிருங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராணி, சும்மா தான் கண்ணை சொந்திருந்தேன். சரி அத்தே, கொஞ்சம் சின்ன பொண்ணுக்கு சத்தம் கொடுக்கீங்களா? ரேஷன் கடைக்கு வேற போகணும், இன்னைக்கு பொங்கல் பரிசு வாங்கணும்ல அத்தே. இரு நானே சத்தம் கொடுக்கேன். மர்மவளே, ஏ சின்ன பொண்ணு. இதோ வந்துட்டே அத்தே. எல்லாரும் வந்தாச்சா? சரி போலாமா? சீக்கிரம் கிளம்பி வாடா, எவ்வளோ நேரம் ஆகுது? இந்த பை எடுத்துட்டு வந்துருந்தேன், இரு. ஆமா, உங்க கையில எல்லாம் பை இல்ல, எங்க? ஏடி வெளியே வச்சிருக்கோண்டி, வாடி சீக்கிரம். சரி சரி, இந்த வந்துட்டேன், நீங்க வெளியே இருங்க, நான் எடுத்துட்டு வந்துருந்தேன். சரி வா. சரி அத்தை, போயிட்டு வந்துருந்தேன். சரி சீக்கிரம் வா அண்ணே. அதெல்லாம் நான் சீக்கிரம் வந்துருந்தே, நான் சோறு ஒலையில வச்சிருக்கேன் பாத்துக்கங்க. மறந்துடாதீங்க, மறந்து தூங்குறாதீங்க, அப்புறம் பிடிச்சுக்கிடும். சரியா? சரி சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போ. இது என்னல இவ்ளோ கூட்டம் இருக்கு? அதானக்கா, என்னன்னு இவ்ளோ லைன்ல நின்னு நம்ம வாங்க போறோம்? கடவுளே, எப்போ இவ்ளோ பேர் முடிஞ்சு நம்மளுக்கு நம்பர் வர்றது? என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு நம்ம பொங்கல் பரிசை வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போறோம். பொங்கல் பரிசு இருந்தா மட்டும் பரவாயில்ல, கூட 3000 சேர்ந்து கிடைக்கி விடலாமா? ஆமாலா, அந்த 3000 வச்சுதான் பொங்கலுக்கு துணிமணி போய் எடுக்கணும். ஆமா சச்சு, விடக்கூடாது. எப்படியாவது லைன்ல நின்று எடுத்து இன்னைக்கு நம்ம வாங்கிட்டு தான் போறோம், ஜெயிச்சு காட்டுறோம். ஆமா நாலு முடி, வெற்றி நமது. Thank you for watching. Please subscribe, like, comment and share.